திரு, அங்க பாரு எப்படி சிலம்பம் பிராக்டிஸ் பண்றாங்கன்னு. பார்க்கவே செம்மையா இருக்குல்ல. ஆ, உனக்கு சிலம்பம்னா பிடிக்கும்ல, அதான் வர சொன்னேன். உனக்கு சிலம்பத்தை பார்க்கும்போது என்ன ஞாபகம் வருது? நம்மளோட காலேஜ் டேஸ் மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வருதுல? எனக்கும் அதே ஃபீல் தான். நம்ம காலேஜ் ஆனுவல் டேல நீ சிலம்பம் சுத்தினியே, ஞாபகம் இருக்கா? மறக்கக்கூடிய விஷயமா அதெல்லாம்? எக்ஸாக்ட்லி. அன்னைக்கு நீ சிலம்பம் சுத்தினது இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. தானே நானே 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 தானே நானே 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 தானே நானே 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 தானே நானே நானே நானே. அதெல்லாம் நம்மளோட மறக்க முடியாத மெமரிஸ்ல. முத்து, என்னடா புதுசா இருக்கு? நம்ம ஊருக்கே வந்து நம்ம முன்னாடியே ஓவரா சீன் போடுது. அப்புறம் நமக்கு என்னடா மரியாதை இருக்கு? டேய், இப்பெல்லாம் சீன் போட விடக்கூடாதுடா. இந்தாங்க, பார்த்து சுத்துங்க ப்ரோ. ப்ரோ, கை ஸ்லிப் ஆயிடுச்சு ப்ரோ. சிலம்பம் சுத்துறவனுக்கு பிடி சுத்தமா இருக்கணும். இப்படி ஸ்லிப் ஆச்சுன்னா அசிங்கம். ஆ, சிலம்பத்தை பத்தி ஓவரா பேசுறியே. என்ன தெரியும் உனக்கு சிலம்பத்தை பத்தி? உங்க அளவுக்கு தெரியலனாலும் எனக்கு கொஞ்சம் தெரியும். மெய்ப்பாடம் உடம்ப ஃபிட்டா வச்சுக்கும். உடற்கட்டு பாடம் உடம்பு வலிமையை ஏத்துறதுக்கு. மூச்சு பாடம் நுணுக்கமா பயிற்சி செய்யறதுக்கு. இந்த மூணும் பேசிக். இத கத்துக்கிட்டா அடுத்து குத்து வரிசை. எதிரி எப்படி நிக்கிறான், என்ன பண்ண போறான்னு தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி புலி, யானை, பாம்பு, கழுகு, குரங்கு இந்த மாதிரி எல்லாம் அவனை குத்த தயாராகும். இதுதான் குத்து வரிசை. எதிரியை தான் பிடிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு பேரு பிடி வரிசை. சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி கால்ல ஸ்டெப் வச்சு அடிக்கிறது அடி வரிசை. இதெல்லாம் சிலம்பத்துல எதிரி அடிக்கிறதுக்கு.